த மிஸ்ட்ரி ஹைஸ்ட் பார்ட் 2 முன்னைய பகுதியில் புகழ்பெற்ற நகைக்கடையில் நடந்த மர்மக் கொள்ளை காவல்துறையையும் சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கொள்ளையர்கள் எந்த குறுக்கு வழியும் இல்லாமல் நகைகளை சுத்தமாக எடுத்து சென்றனர். கண்காணிப்பு கேமராக்களில் எந்த குறித்த தகவல்களும் இல்லை. குறிப்பாக அவசரகால அலாரமும் செயலிழந்திருந்தது. கோபிரா என்ற குற்றவாளி இந்த கொள்ளைக்குப் பின்னணியில் இருக்கலாம் என்று இன்ஸ்பெக்டர் அருண் சந்தேகித்தார். ஆனால் உண்மையான மர்மம் இன்னும் மெல்ல மெல்ல வெளிவரத் தொடங்கியது. பகுதி 2 மறைந்த தடங்கள். காவல்துறையினர் முக்கியமான விசாரணை செய்யும் நேரத்தில் கொள்ளை நடந்த நகைக்கடையின் மேல்தளத்தில் ஓர் ஆச்சரியமான தகவல் கிடைத்தது. அங்கு இருந்த பழைய ஒட்டுமொத்த கண்காணிப்பு சேவையில் பேக்கப் சர்வர் ஒரு வீடியோ பதிவு இருந்தது. அதில் ஒரு நபர் மிகவும் திட்டமிட்டபடி செயல்பட்டு நகைகளை எடுத்து கொண்டு செல்கிறான். ஆனால் அவனது முகம் முழுவதுமாக ஒரு மாஸ்கால் மூடப்பட்டிருந்தது. அதுவும் கொள்ளை நடந்த நேரத்தில் கடை முழுவதும் புகை மூட்டம் போல் தெரிந்தது. இதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் அருண் எதிர்பாராத ஒரு உண்மையை கண்டுபிடித்தார். இது சாதாரண கொள்ளையல்ல. கொள்ளையர்கள் ஒருவிதமான அட்வான்ஸ்டு லேசர் டெக்னாலஜி பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவன் கடையின் சிசிடிவி கேமரா ஹார்ட் நுண்ணாய்வாக ஆராய்ந்தபோது சில கோணங்களில் மட்டும் ஒளிரும் ஒளிக்கதிர்கள் தெரிந்தன. அதுவே லேசர் கட்டிங் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டைக் காட்டியது. மக்கள் திடீர் பதற்றம். இந்நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும்போதே நகரத்தின் மற்றொரு பகுதியில் ஒரு வங்கிக் கொள்ளை நடந்தது. அதே மாதிரி முறையில் கொள்ளையர்கள் எந்த தடயமும் இல்லாமல் பணத்தை எடுத்துச் சென்றிருந்தனர். இப்போதோ காவல்துறை உணர்ந்தது. இது ஒரு சாதாரண கொள்ளை அல்ல, ஒரு பெரிய சதி. அடுத்த பகுதியில் கோப்ரா உண்மையில் இந்த கொள்ளையின் தலைவன்தானா? எங்கிருந்து இந்த ஹைடெக் பர்ப்ளரி நடந்தது? இன்னும் எத்தனை கொள்ளைகள் நடக்கப் போகிறது? த மிஸ்ட்ரி ஹைஸ்ட் பார்ட் 3 விரைவில்.